இது யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. என் பேர் ஒண்ணு ஸ்கூட்டி இல்ல. சரி சரி, முதல்ல இங்க வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. என்ன என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல. அங்க பாருங்க. அங்க அங்க என்ன? அந்த சாமி போட்டோ முன்னாடி விளக்கு இருக்குல்ல, விளக்கை வச்சுட்டு போறீங்களா? உங்க மண்டபத்துக்கு வேலைக்கு வந்ததுக்கு இதெல்லாம் வேற செய்யணுமா? ஆமா, நீங்கெல்லாம் சாமி படத்துக்கு கூட விளக்கேத்த மாட்டீங்களா? அண்ணே, இங்க எங்கேயோ கேஸ் லீக் ஆகுதுண்ணே. எல்லாம் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கிறோம். இந்த பீடி எல்லாம் இங்க பத்த வைக்க வேணானே. சரி, போய் வெளியே போயிருங்க, வெளியே போயிருங்க. இங்கதான் வருது, எங்கன்னு தெரியலையே. இங்கதான் வருது, ஆனா எங்க வருதுன்னு தெரியலையே. ரூம்ல இருந்து அதே ஸ்மெல் வருது, ஆனா எந்த சிலிண்டர்ல இருந்து வருதுன்னு தெரியலையே. எங்க இருந்து வருது? யார் இந்த பின்ன குத்தி வச்சிருப்பா? செல்வி, வெளியே எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, எங்கேயும் லீக் ஆகல. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா எங்க லீக் ஆகுதுன்னு தெரியலையே. அண்ணே 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 அண்ணே, ஸ்டோர் ரூம்ல இருந்து தானே லீக் ஆயிட்டு இருந்துச்சு. யாரோ பின்ன குத்தி அதை லீக் ஆக வச்சிருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, கேஸ் லீக் ஆறத நிப்பாட்டிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஸ்ல போயிடும். அது வரைக்கும் இங்க யாரும் இருக்க வேணானே, உடனே கிளம்புவோம். டே பக்கோடா, அங்க வேலை பாக்குறாங்கல்ல, காய்கறி வெட்டிட்டு இருக்காங்களா, எல்லாரும் வெளியே வர போயிரும். வாங்கண்ணே, வாணே வாணே வாணே, போ 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 போ. வாங்க வாங்க வாங்க. ஸ்டோர் ரூம்ல இருந்த கேஸ் எப்படி தானா லீக் ஆகும்? யாருமே அங்க போகவே இல்லையே. அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க. டேய், எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? வேலு, எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க, யாருமே உள்ள இல்ல. நல்ல வேலை வேலு, நீங்க கேஸ் லீக் ஆகுறத கவனிச்சீங்க. இல்லனா இங்க பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். ஆமாடா வேலு, சரியான நேரத்துல கண்டுபிடிச்ச. நல்ல வேலை, யாருக்கும் எதுவும் ஆகல. வேலு, ஸ்டோர் ரூம்ல இருந்த சிலிண்டர் எப்படி தானா லீக் ஆச்சு? சிலிண்டர்ல ஏதாவது ஃபால்ட்டா? கேஸ் தானா லீக் ஆகல செல்வி, யாரோ பின்ன சிலிண்டர்ல குத்தி லீக் ஆக வச்சிருக்காங்க.
என்ன வேலை சொல்றீங்க? பின் குத்தி வச்சிருந்தாங்களா? அந்த வேலையை யார் பார்த்திருப்பா? இதுல ஏதோ சதி இருக்குமோன்னு தோணுது செல்வி. கண்டிப்பா வேலு, எனக்கும் அதான் தோணுது. இது சம்பந்தமா எனக்கு ஒருத்த மேலதான் சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? என்ன மாமா சொல்றீங்க? நானும் அதே தானே நினைச்சேன். அவனை தவிர வேற யாரு காரணமா இருக்க முடியாது. ஷோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். செல்வி, அது அப்புறமா பேசிக்கலாம். நமக்கு நேரம் இல்ல. சமையல் வேற செஞ்சு முடிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஸ் வெளியே போயிரும். போய் அதை கவனிப்போம். கேஸ் முழுசா வெளியேறினதுக்கு அப்புறம் எல்லாரும் உள்ள போங்க. அது வரைக்கும் யாரும் உள்ள போக வேணாம். சரியா? நல்ல வேலை வேலு, சரியான சமயத்துல நீங்க வந்தீங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதான் கடவுள் எதுவும் ஆகாம காப்பாத்திட்டார்ல செல்வி. அத மறந்துருங்க. இனி நடக்கிறது நல்லதாவே நடக்கும். டே வேலு, பூஜா எங்கடா காணோம்? ஒருவேளை கிச்சன்ல இருக்காளா? மாமா மாமா, அவ கௌதமுக்கு காஃபி கொடுக்க போயிருக்கா. கௌதம் ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க யாரும் பதட்டப்பட வேண்டாம். என்னங்க இவ்ளோ தூசியா இருக்கு? காலையில வந்ததும் சாமி படத்தை கிளீன் பண்ணி உங்களால ஒரு விளக்கேத்தி கூட வைக்க முடியாதா? இத செய்ய உங்களுக்கு ஆள் வேணும். என்னைக்கு இருந்தாலும் நீங்க தானே விளக்கேத்த போறீங்க. அதான் பேச சொன்னேன். என்னது? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க விளக்கத்துங்க. ஏத்துங்க. ஆமா, ஆயில் எங்க இருக்கு? ஹலோ, ஆயில் எங்க இருக்கு? ஆயிலா இந்த கபோர்ட்ல இருக்கு, எடுத்துக்கோங்க.